இந்தியர்கள் விலங்கிடப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு இந்தியா என்ன எதிர்வினை ஆற்ற போகிறது? நல்லா புரிஞ்சுங்க. எஸ்ஓபின்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அது எல்லா நிறுவனங்களும் அரசாங்கத்திலும் இருக்கும். இது மனித உரிமை மீறலா இல்லையான்றத, மனித உரிமை மீறல் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியா என்ன சார் எதிர்வினை ஆற்ற போகிறது? எதிர்வினை இல்லைங்க, நம்ம நாட்டை விட்டு யாரும் போகாதபடி பார்த்துக்கணும், இவ்வளவுதான். வேற நான் என்ன செய்ய முடியும்? ஆனா வேற அரசியல் நிலைப்பாடு இவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லைங்க. நாடு திரும்ப இருக்கு. நான் பேசுறது நீங்க என்ன ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசுன மாதிரி பேசுனீங்கன்னா நான் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் உங்களுக்கு இதனுடைய நிலைமை என்ன, இது என்ன விவகாரம்ன்றத முதல்ல, எந்த ஒரு நாட்டிலையும் சட்டவிரோதமாக யாரும் குடி போய்விட முடியாது. தமிழ்நாட்டில் கூட சமீபத்தில் திருப்பூரில், கோயம்புத்தூரில் நூற்றுக்கணக்கானோர் வங்காளதேசத்திலிருந்து வந்தவர்கள், சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் தமிழ்நாடு காவல்துறையாலே பிடிபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விட்டாங்க, பெயிலில் விடக்கூடாது. சரியா? அதான் இது பாருங்க. அப்போ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட், அப்போ லேக்லஸ்டர் ஆட்டிடியூட் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ், புரிஞ்சுங்க.